கைப்பிடி பூவு கீரை ரெண்டும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். சூப்புக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் சீரகம், மிளகு, 5-6 பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் மஞ்சள்தூள். இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். முதல் சீரகமும் மிளகும் 1-2 அடிச்சுக்கணும். சீரகம் மிளகு 1-2 அடிச்சுக்கிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சுற்றி கீரையில் போட்டு இப்படி 1-2 அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு அரைச்சதை வந்து இந்த கீரையில் சேர்த்துடணும். கீரையில் சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி 3 டம்ளர் 4 டம்ளர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம கலக்கி குக்கரில் நல்லா 2 விசில் வரவும் இறக்கி உப்பு போட்டு நல்லெண்ணெய் விட்டு குடிச்சிக்க வேண்டியது. விசில் போட்டு ஒரு 4 விசில் வரவும் இறக்கி வச்சு விசில் அடங்கிருச்சு. நம்மளுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு கலக்கி விட்டுருக்கேன். ஒரு பவுலில் உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா வெறும் சூப்பு மட்டும் நீங்கள் குடிச்சிக்கலாம். எண்ணெய் பிடிக்கலைன்னா தனியாக சூப் மட்டும் குடிச்சிக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் தயார்.